முகமது கோரியை தோற்கடித்த ராஜபுத்திர மன்னர் யார்? ஆப்ஷன் ஏ அப்சல் கான், ஆப்ஷன் பி பிருத்திவிராஜ் சௌஹான், ஆப்ஷன் சி ராணா பிரதாப் சிங், ஆப்ஷன் டி ஜெய்மால். இதில் கரெக்டான ஆன்சர் எடுத்துட்டோம்னா பிருத்திவிராஜ் சௌஹான் என்பதுதான் மிகச்சரியான ஆன்சர். அப்சல் கான் என்பவர் பீஜப்பூர் மன்னர் மராட்டிய மன்னரான சிவாஜியை கொல்வதற்காக அனுப்பப்பட்ட ஒரு தளபதி தான் அப்சல் கான். அதனால் ராஜபுத்திர மன்னராக நாம் கருதப்பட முடியாது. ராணா பிரதாப் சிங், ஜெய்மால் போன்றவர்களும் ராஜபுத்திர மன்னர்கள் கிடையாது. எனவே பிருத்திவிராஜ் சௌஹான் என்பதுதான் மிகச் சரியான ஆன்சர். இவர் ராஜபுத்திர மன்னராக இருந்து முகமது கோரியை தோற்கடித்தவர். அதனால் ஆன்சர் பி பிருத்திவிராஜ் சௌஹான் என்பதுதான் மிகச் சரியான ஆன்சர். தென்னாலிராமன் என்ற விகடகவி யார் அரசவையில் இருந்தார்? ஆப்ஷன் ஏ கிருஷ்ணதேவராயர், ஆப்ஷன் பி புலிகேசி, ஆப்ஷன் சி ஹரிகரர், ஆப்ஷன் டி புக்கர். ஆன்சர் கிருஷ்ணதேவராயர் என்பது. புலிகேசி என்பவர் சாளுக்கிய வம்ச அரசை நிறுவியவர். இவருடைய ஆட்சி காலம் நம்ம எடுத்துட்டோம்னா கிபி 535 566 வரை என்பது. புலிகேசினுடைய அவையில் தென்னாலிராமன் இருக்குவதற்கு வாய்ப்பில்லை. ஹரிஹரர், புக்கர் என்பவர் விஜயநகர பேரரசை தோற்றுவித்தவர்கள். இருப்பினும் இவர்களுடைய அவையில் புலவர்கள் அதிகமாக காணப்படவில்லை. கிருஷ்ணதேவராயர் அவையில் அஷ்டதிக்கஜங்கள் போன்ற அவை புலவர்கள் அதிகமானவர் காணப்பட்டனர். ஆனால் அவரது கேளிக்கைகள், விளையாட்டுகள் போன்றவற்றில் சிறந்து விளங்கினார். தென்னாலிராமன் என்ற ஒரு விகடகவி கிருஷ்ணதேவராயருடைய அரசவையில் தான் காணப்பட்டார். கரெக்டான ஆன்சர் கிருஷ்ணதேவராயர். இந்திய நெப்போலியன் என்பது யாரை குறிக்கும்? ஆப்ஷன் ஏ அசோகர், ஆப்ஷன் பி கனிஷ்கர், ஆப்ஷன் சி சந்திரகுப்தர், ஆப்ஷன் டி சமுத்திரகுப்தர். கரெக்டான ஆன்சர் சமுத்திரகுப்தர் என்பதாகும். ஆப்ஷன் ஏ அசோகர் நாம் இதில் எடுத்துக்கொள்ள இந்திய நெப்போலியன் ஏன் எடுத்துக்கொள்ளவில்லை என்றால், அசோகர் போர் புரிவதில் சீசர் நெப்போலியனை போன்று சிறந்து விளங்கினார். இருப்பினும் அவர் இரண்டாம் இந்திய நெப்போலியன் என்று குறிப்பிடப்படவில்லை. கனிஷ்கர் எடுத்துட்டோம்னா இவர் இரண்டாம் அசோகர் என்றுதான் அழைக்கப்பட்டார். சந்திரகுப்தரை எடுத்துக்கொண்டோம் என்றால் சந்திரகுப்தர் தந்தையான சமுத்திரகுப்தருடைய தந்தை தான் சந்திரகுப்தர். இந்த சந்திரகுப்தர் மகாராஜாதி ராஜன் என்று அழைக்கப்பட்டவர். இந்திய நெப்போலியன் என்று அழைக்கப்பட்ட பெருமை சமுத்திரகுப்தரை தான் சாரும். இவரை V.S. ஸ்மித் என்பவர் தான் இவரை இந்திய நெப்போலியன் என்று அழைத்தார். இவருடைய அலகாபாத்தினுடைய வெற்றியின் காரணம், அலகாபாத் தூண் கல்வெட்டில் தான் இவருடைய வெற்றிகளை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எனவே நெப்போலியன் என்று அழைக்கப்பட்டவர், இந்திய நெப்போலியன் என்று அழைக்கப்பட்டவர் சமுத்திரகுப்தர். யாருடைய காலத்தில் புத்த மதம் மகாயானம், ஹீனயானம் என இரு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டன? ஆப்ஷன் ஏ கனிஷ்கர், ஆப்ஷன் பி ஹர்ஷர், ஆப்ஷன் சி அசோகர், ஆப்ஷன் டி மேற்கூறி யாருமில்லை. கரெக்டான ஆன்சர் கனிஷ்கர் என்பது. ஹர்ஷர், அசோகர் யாமை எடுத்துக்கொள்ளவில்லை என்றால், ஹர்ஷர் ஆரம்ப காலத்தில் சைவராக விளங்கியவர். ஹர்ஷர் ஆரம்ப காலத்தில் சைவராக விளங்கியவர். பின்னர் மகாயான புத்த மதத்தை தழுவினார். இவர் புத்தகயாவில் புத்தகயா மற்ற எல்லா இடங்களிலும் சமய பொறை உடையவர்களாக தான் திகழ்ந்தார். அதனால ஹர்ஷர் எடுத்துட்டோம்னா அவருடைய காலத்தில் புத்த மதம் அவ்வளவாக பரப்பப்படவில்லை. அசோகர் புத்த மதத்தை பரப்பினார். இருப்பினும் கிமு 240 மூன்றாவது புத்த சமய மாநாட்டை பாடலிபுத்திரத்தில் கூட்டினார். கிமு 256 புத்த தர்மத்தை பரப்புவதற்காக தர்ம மகா மாத்திரர்கள் என்ற தனிப்பட்ட அலுவல்களை இவர் நியமித்தார். கனிஷ்கர் தான் என்பவர் மகாயானம், ஹீனயானம் என்ற இரு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டது. கனிஷ்கருடைய காலத்தில் தான் புத்த மதம் மகாயானம், ஹீனயானம் என இரு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டது. மகாயான பிரிவை சேர்ந்தவர் தான் புத்தரை கடவுளாக வழிபட்டவர்கள். ஹீனயான பிரிவை புத்தருடைய போதனைகளை மட்டுமே பின்பற்றப்பட்டவர்கள். கனிஷ்கர் மகாயான புத்த சமயத்தை பின்பற்றியவர். கனிஷ்கருடைய காலத்தில் தான் புத்த மதம் இரண்டாக பிரிக்கப்பட்டது. இந்தியாவிற்கு கொள்ளையடிக்கும் நோக்கத்தோடு 17 முறை படையெடுத்த கஜினி முகமது ஒரு ஆப்ஷன் ஏ துருக்கியர், ஆப்ஷன் பி ஆப்கானிஸ்தானியர், ஆப்ஷன் சி சீனர், ஆப்ஷன் டி மங்கோலியர். கரெக்டான ஆன்சர் துருக்கியர் என்பதாகும். கஜினி முகமது கஜினி என்ற ஒரு சிறிய நாட்டை ஆட்சி செய்தவர். கஜினியில் கஜினியிலிருந்து இவர் கிபி 1000 முதல் கிபி 1026 வரை 17 முறை இந்தியாவில் படையெடுத்தார்.
இந்த படையெடுப்பிற்கு என்ன காரணம் என்று எடுத்துக்கொண்டோமானால் இந்தியாவினுடைய செல்வ செழிப்பு மிக்க நாடாக காணப்பட்டதான் இது முக்கிய காரணமாக அமைந்தது. ஏராளமான செல்வத்துடன் தன் நாடு திரும்பிய கஜினி முகமது அந்த செல்வத்தை கொண்டு கஜினில் அழகிய மசூதிகளை வந்து கட்டினார். ஆப்கானியர்கள் எல்லாமே எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் ஆப்கானிஸ்தானில் ஒரு சிறிய நாட்டு ஆட்சியர் வந்து முகமது கோரி என்ற ஒரு துருக்கியர். அதனால் நம்ம ஆப்கானிஸ்தானத்தை நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. சீனர்கள் வந்து தங்களுடைய வாணிக பொருள்களை இந்தியா மற்றும் கிழக்கு ஆப்பிரிக்க நாடுகளில் எடுத்து செல்வதற்கு ஒரு வாணிப மையமாகத்தான் இந்தியாவை வந்து அவர்கள் பயன்படுத்தினார்கள். ஆனால் சீனர்கள் என்பதையும் இதில் நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. மங்கோலியர்கள் நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் கிபி 13ஆம் நூற்றாண்டில் மத்திய ஆசியாவில் வலிமை பெற்று விளங்கிய மாவீரன் செங்கிஸ்கான் இவருடைய படைவீரர் தான் வந்து மங்கோலிய படையெடுப்பு அப்படின்னு சொல்கிறோம். அதனால் இவர்களும் வந்து கொள்ளையடிப்பதை நோக்கமாக கொண்டு வரப்படவில்லை. முகமது கஜினி தான் கொள்ளையடிப்பதை முக்கிய நோக்கமாக கொண்டு வந்தவர். இவர் துருக்கியிலிருந்து வந்தவராக கருதப்படுகிறார். சூடாமணி விஹார் என்ற மடாலயத்தை கட்டியவர் யார்? ஆப்ஷன் இ ராஜராஜ சோழன், ஆப்ஷன் பி கிருஷ்ணதேவராயர், ஆப்ஷன் சி அசோகர், ஆப்ஷன் டி கனிஷ்கர் என்பது. ராஜராஜ சோழன் இவர் சைவ மதத்தை பின்பற்றி நாகப்பட்டினத்தில் வந்து சூடாமணி விஹாரம் என்ற புத்த மடம் ஒன்றை கட்டியவர். கிருஷ்ணதேவராயர் நாம எடுத்துக்கொள்ளன்னு சொல்லணும். கோயில் கட்டுவதற்கும் திருப்பணியில் செய்வதற்கும் ஏராளமான தொகையை வந்து இவர் செலவிட்டார் என்பது. ஆனால் எந்த ஒரு கட்டிடங்களை வந்து இவர் கட்டியதாக எந்த சான்றுகள் கிடைக்கப்படவில்லை. அசோகர் நாம் எடுத்துட்டோம்னா அசோகர் கனிஷ்கர் இரண்டு பேரும் புத்த மாநாடுகளை வந்து கூட்டியவர்கள். ஆனால் சூடாமணி விஹார் என்ற மடாலயத்தை கட்டியவர் என்று நம்ம எடுத்துக்கொள்ளும் போது ராஜராஜ சோழன் தான் இதில் சரியான ஆன்சர்.